கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுஸ் நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை யோவான் 14:23 எப்படி சொல்லுகிறது? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வெளிப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால், யாரிடத்தில் அன்பாயிருந்தால்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நம்ம அன்பாய் இருக்கும் பொழுது அவருடைய வசனத்தை நம்ம கை கொள்கிறவர்களாக இருப்போம். வேதத்தில் பார்க்கிறோம், வேதத்தை கேளாதபடி செய்கிற ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லி பார்க்குறோம். நம்ம என்னதான் உண்மையாக இருந்தாலும், என்னதான் நம்ம கீழ்ப்படிந்தாலும், என்ன காணிக்கை கொடுத்தாலும், சபைக்கு போனாலும், ஜெபம் பண்ணாலும், அவருடைய வேத வசனத்தை, அவருடைய வார்த்தை, அவருடைய கட்டளைகளை நம்ம கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். யார் அவருடைய வசனத்தை கடைபிடிக்க முடியும்? யார் அவருடைய வசனத்தை கை கொள்ள முடியும் அப்படின்னா, யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே அன்பாக இருக்கிறாங்களோ அவங்க தான் வசனத்தை கை கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த இடத்துல தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம் என்ன அப்படின்னா, நான் ஜெபம் பண்ணுறேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் சபைக்கு உதவி பண்ணுறேன், இல்லை நான் சபைக்கு தவறாமல் போகிறேன், எல்லாம் ஓகே தான். அதை காட்டிலும் தேவனிடத்தில் நம்ம அன்பாக இருக்கும் பொழுது அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறதே கர்த்தர் விருப்பப்படுகிறதை பார்க்கிறோம். யார் கை கொள்ள முடியும்? அவரிடத்தில் அன்பாக இருக்கிறதே. அது எப்படியாப்பட்ட அன்பு? அந்த அன்பு எப்படியாப்பட்ட அன்பாக இருந்துச்சு அப்படின்னா அவருடைய வசனத்தை கை கொள்ள முடியும். நம்ம நினைக்கலாம், நான் ஜெபம் பண்ணுறதுனால நான் அன்பாக இருக்கிறேன், நான் டெய்லி நான் வேதத்தை வாசிக்கிறதுனால, வசனத்தை வாசிக்கிறதுனால நான் அன்பாக இருக்கிறேன், இல்லை நான் மற்றவங்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்கிறதுனால, சாட்சி சொல்கிறதுனால நான் அன்பாக இருக்கிறேன். அது ஓகே தான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறத காரியம் என்ன அப்படின்னா, அந்த வசனத்தை வாசித்து அதை கை கொள்ளுகிறவர்களாய், அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். அது யார் நடக்க முடியும்? யார் அதை கடைபிடிக்க முடியும் அப்படின்னா, யார் அவரிடத்தில் அன்பாக இருக்கிறாங்களோ, யார் அவர் அதிகமாக நேசிக்கிறாங்களோ அவங்க தான் அவருடைய வார்த்தையை கேட்டு அதை கை கொண்டு அதன்படி நடந்து கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பாங்க. நம்ம பிள்ளைங்களையோ, இல்லை நமக்கு பிடித்த நம்மளுடைய உறவுகளோ, நம்மளுடைய நண்பர்களோ நம்ம அதிகமான அன்போடு கூட நேசிக்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாலும் நம்ம அதை கேட்டு நம்ம அதை கீழ்ப்படுகிறவங்களாக இருப்போம். இல்லை நம்ம மேலே அவங்க அன்பாக இருந்தாங்கன்னா நம்ம என்ன சொன்னாலும் அவங்க அதை கேட்டு கீழ்ப்படுகிறவங்களாக இருப்பாங்க, அதன்படி செய்கிறவங்களாக இருப்பாங்க. காரணம், ஏன்னா நான் அன்பாக இருக்கிறேன், நான் அந்த அன்புக்கு கீழ்ப்படிஞ்சு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அன்பு ஒரு நாள் மாறி போகும். அந்த உலகத்தின் அன்பு ஒரு நாள் விலகி போகும். அந்த உலகத்தின் அன்பு ஒரு நாள் நம்மளை கைவிட்டுரும். அந்த உலகத்தின் அன்பு ஒரு நாள் மாறிடும். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்குற அன்பு 1 கொரிந்தியர் 13 பார்க்குறோம். அந்த அன்பு அது நீடிய சாந்தமுள்ள அன்பு, அது தயவுள்ள அன்பு. அந்த அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்குகிற அன்பு, அது சகலத்தையும் விசுவாசிக்கிற அன்பு, சகலத்தையும் நம்புகிற அன்பு, அது சகலத்தையும் சகிக்கிற அன்பு. அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனம் ஒழிஞ்சு போகும், அந்நிய பாஷைகள் ஒழிந்து போகும், அது அறிவானால் ஒழிந்து போகும். ஆனால் உண்மையான அன்பு, தேவனிடத்தில் வைக்கிற அன்பு, அது ஒரு நாள் ஒழிந்து போகாததாய் மாறாததாய் இருக்கிற அப்படியாப்பட்ட அன்பு யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே வைக்கிறாங்களோ அவங்க தான் அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பாங்க. இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி பார்க்கிறோம், அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் அவனோட வாசம் பண்ணுவோம் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்டு அவர் மேல் அன்பாக இருக்கும் பொழுது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, இதோ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட வாசம் பண்ண வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.